காலிஃப்ளவர் சில்லி பண்ண போகிறோம். இந்த காலிஃப்ளவர் வறுவல் பண்ண போகிறோம், மிளகு வறுவல். அதுக்கு வந்து நான் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை வச்சுருக்கேன். அப்புறம் 4 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜார்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனி வந்து நம்ம சுடு தண்ணி வச்சு ஃபாயில் பண்ணியிருக்கலாம். இங்கே இருங்க, காலிஃப்ளவரை நம்ம சுடு தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் அதில் இருக்கிற ப்ளூவெல்லாம் சாகும். பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொதிட்டு நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி சூடாகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதியுதுன்னு. நம்ம போட்டுடலாம், பூவை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேகட்டும். 8 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டால் ஒரு 3 நிமிஷம் இதில் இருந்துட்டோம், இந்த சுடு தண்ணியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுடலாம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுருக்கேன். கடுகு இருந்ததுன்னு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுடலாம். நீங்கள் சோம்பு கூட போட்டுக்கலாம். நான் வந்து சோம்பு போடலாம், அரைக்கும் போதே போட்டேன். அதிகமாக சோம்பெல்லாம் சேர்த்தக்கூடாது. இன்னும் வெங்காயம் பொடி பொடியாக எடுத்து வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டுடலாம். நான் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டேன். பாருங்கள், நல்லா தக்காளி வணங்கிடுச்சு.
பாருங்கள் நல்லா தொக்கா வணக்கி விட்டோம். தண்ணி ஊற்றாமல் அதிலேயே வணக்கி விட்டுட்டோம் தக்காளியில் இருக்கிற தண்ணியை. நம்ம சுத்தமான காலிஃப்ளவர் அதை போட்டுடலாம். மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் அடுப்பு சிம்மிலியாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கொதிக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதுகளை வந்து போட்டுடலாம். தேங்காய், பூண்டு, மிளகாய், நல்லா வேகட்டும். அடுப்பு சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குதுன்னு. கொஞ்சமாக இந்த நம்ம அரைச்ச சோம்பு இதெல்லாம் வந்து பச்சை வாசனையை போகிற வரைக்கும் இது பண்ண போதும். நல்லா கொதிட்டும். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தலை, உப்பு போட்டுக்கலாம். காரம் செம்ம காரம். நல்லா கொதிட்டும். பார்க்கலாம். பாருங்கள் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கோங்க. நம்ம இல்லை அதனால போடலாம். இது பாருங்கள் சப்பாத்திக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மிளகு வறுவல் பாருங்கள்.
இன்னும் கெட்டியாக வேணால் வச்சுக்கோங்க. எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். சப்பாத்திக்கு குழந்தைங்க விரும்பி தண்ணியை கொஞ்சம் கிரேவியோடு சாப்பிடுவாங்க, அதனால் நான் அதோட வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்ற விட்டுக்கோங்க. இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.